This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. அரிசி உளுந்தே இல்லாமல் ஒரு 10-15 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி இன்ஸ்டண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முழுக்க புரத சத்து மட்டுமே நிறைஞ்ச இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா டயட்டில் இருங்க கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு தண்ணி விட்டு நல்லா ஒரு 2 தடவை அலசிட்டு தண்ணி விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ ஊறி இருக்க பாசிப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஊறணும் அப்படின்னா சுடு தண்ணி விட்டு ஊற வச்சிங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு 2 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தளர்வாகவும் இல்லை அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஸ்மூத்தாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி விட்டுருக்கேன். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு இதை ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம மூடி வச்சிட்டோம்னா அந்த பாசிப்பருப்போட பச்சை வாசனை வராமல் இருக்கும். ஏன்னா அந்த பாசிப்பருப்போட வாசனை இல்லாமல் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறினா கூட போதும், அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ நான் ஒரு 1/2 மணி நேரம் தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு சரியான பதத்தில் இருக்குது. இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பாதி கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் தேவைப்பட்டால் குடமிளகாய் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நல்ல கமகமன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் ஒரு பீஸ் சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் மாவு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்காமல் உடனே ஊற்ற போகிறீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அல்லது பேக்கிங் சோடா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய சோடா கூட சேர்த்துக்கலாம்.